வணக்கம். நாளிதழ் ஏர் இந்தியா A171 விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் போக புறப்பட்டது. இந்த டைம்ல விமானம் விபத்துக்குள்ளாகி இந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேர்ல 241 பேர், அதையும் தாண்டி இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிச்சு கொண்டிருந்த அந்த ஹாஸ்டல்ல விழுந்ததால அந்த ஹாஸ்டல்ல இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருந்தாங்க. இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லி இதுக்கு முதல் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதுல இந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட டைம்ல இருந்து இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுல இருந்து இதுவரைக்குமே எல்லாருடைய கேள்வியும் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுக்குரிய உண்மையான ரீசன் என்ன? ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல இருக்கிற டேட்டாவை கொண்டு நம்ம உண்மையிலே என்ன பிரச்சனை நடந்துக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுல விஷயம் இன்னும் வெளியாகலன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த டைம்ல நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து டீட்டெயில் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இந்த விமானம் விபத்தானதுக்குரிய ரீசன் என்ன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இறுதி டைம்ல விமானிகள் பேசிக்கொண்ட விஷயம் இப்ப வெளியாயிருக்குது. முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாறதுக்கு ஒரு ரீசன், 2 என்ஜினுமே வேலை செய்யல. இதுதான் உண்மையான ரீசன். இதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 என்ஜினுக்கும் எரிபொருள் போற அந்த வேல்வ் இருக்கு இல்லையா, ஸோ இது அடைக்கப்பட்டிருக்குது. இதனால இந்த 2 என்ஜினுக்கும் தேவையான எரிபொருள் போகல. இதுல இந்த 2 விமானிகளுக்குள்ளேயும் பேசிக்கொண்ட விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு விமானிட்ட இன்னொரு விமானி கேட்கிறாரு, இந்த எரிபொருள் போற வேல்வை எதுக்காக நீங்க ஓஃப் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அடுத்த விமானி நான் ஓஃப் பண்ணலன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகளுக்கு முதல் பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால், எரிபொருள் போறதை யாருமே 2 விமானிகள் யாருமே க்ளோஸ் பண்ணல. ஆனா இது ஓட்டோவா நடந்திருக்குது. இது எதால நடந்திருக்கின்ற விஷயம் தெரியல. இந்த வேல்வ் மூடப்பட்டால 2 என்ஜினுக்குரிய எரிபொருள் போல இந்த 2 என்ஜினுமே வேலை செய்யல. இதனால இந்த ரெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி விமானத்தை மேலெலும்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இறுதி நொடியில அது நல்ல விதமா நடக்கலன்றதால இந்த விமானம் மோதி இருக்கிறது. அதாவது அந்த ஹாஸ்டல் பில்டிங்ல இந்த மோதினதால தான் எரிபொருளும் முற்றாக நிரப்பப்பட்டிருந்தால ஒட்டுமொத்தமாக விமானம் எரிஞ்சு தீக்கிரையாயிருக்கு என்ற விஷயம் இந்த பிளாக் பாக்ஸ் அப்டேட்டோட தெரியப்படுத்திக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கேட்டிருந்த விஷயத்துக்குரிய ஆன்சர் இப்போ கிடைச்சிருக்குது. ஆனா எனக்கிட்ட இருக்கிற கேள்வி என்று கேட்டீங்கன்னா, உண்மையிலே இதுதானா விஷயம், இல்ல இதுல ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. பட் நான் இது உங்களை குழப்பறதுக்காக கேட்கல. ஏன்னு சொன்னால், பிளாக் பாக்ஸ் இந்தியாவுல கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவுல இருந்து இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ இது அங்க எந்த விதத்துல டீகோட் பண்ணி இந்த விஷயத்த தெரியப்படுத்திக்காங்கன்றது ஸ்டில் எனக்கு இருக்கிற டவுட். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கட்டாயமான இதுல அப்டேட் இதுதான் இப்போதைக்கு தெரியப்படுத்திருக்காங்க. இதை தாண்டி ஏதாச்சும் இருக்குமெண்டா நான் டீட்டெயிலா சர்ச் பண்ணி கட்டாயமா உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். நன்றி.